கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வின் உயர்வை 2 பேர் நிர்ணயிக்கிறார்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறாரோ அவ்வளவாய் உங்களை உயர்த்துகிறார். உங்கள் எதிரிகள் உங்களை எவ்வளவு தரக்குறைவாய் பேசுகிறார்களோ அவ்வளவாய் உங்களை தேவன் உயர்த்துகிறார் என்பதை இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சிமியோன் என்றால் கர்த்தர் கேட்டார் என்று அர்த்தம். எதை கேட்டாராம்? லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. இப்படித்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அற்பமாய் எண்ணப்படுவதை பார்க்கத்தான் முடியும். கேட்டார் என்றால் அது பேச்சு சம்பந்தப்பட்டதே. அதனால்தான் அவள் சிமியோன், அதாவது கர்த்தர் கேட்டார் என்று பெயர் வைத்தாள். பாவம், அவள் அற்பமாய் பேசப்பட்டதை பல முறை அவள் காதுகளே கூட கேட்டு இருக்கலாம். யார் அவளை அற்பமாய் பேசியது? வேறு யார்? அவளது சகோதரி ராகேலாகத்தான் இருக்க முடியும். அவள் அழகியா இருந்ததால் இவளை குறித்து அற்பமாய் பேசிய பேச்சுக்களாய் இருக்கலாம். அல்லது யாக்கோபு ராகேலிடம் உன்னை போல் வருமா என்று அவள் அழகை உயர்த்தி பேசும்போது லேயாளை ஒப்பிட்டு தாழ்த்தி பேசியிருக்கலாம். எப்படியோ பிரியமானவர்களே, இது எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார் என்பதுதான் இன்றைய தியானம். அவர் உங்கள் ஜெபங்களை மட்டும் கேட்பவர் அல்ல, உங்கள் எதிரிகளின் கொக்கரிப்பையும் அவர் கேட்கின்றவர். அவர்கள் உங்களை குறித்து அற்பமாய் பேசுகிறதை கவனமாய் கேட்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரித்திரத்தில் மோவாப் என்னும் தேசம் இஸ்ரவேலை குறித்து இளக்காரமாய் பேசினதை தேவன் கவனித்தார். அவர் கேட்டதை சொல்லுகிறார் பாருங்கள். எரேமியா 48:27 இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாயிருந்தான் அல்லவா? அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ? நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே. பிரியமானவர்களே, பாருங்கள், இங்கு தனது பிள்ளையை மற்றவர் தூற்றும்போது அவர் மனம் எப்படி வலிக்கின்றது என்பதை. உங்கள் சத்துருக்கள் உங்களை குறித்து பேசும்போது மனம் உடையாதிருங்கள் பிரியமானவர்களே. பதில் பேசாதிருங்கள். நீங்கள் மட்டும் அதை கேட்கவில்லை, மற்றவர் மாத்திரம் அதை கேட்கவில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தரும் அதை கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சிமியோன் என்றால் கர்த்தர் கேட்டார் என்று பொருள். என் சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிவோம் பிரியமானவர்களே. இந்த வசனம் நமக்கு மிகவும் பரிச்சையானது. பிரியமானவர்களே, என் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் பிரியமானவர்களே, என் சத்துருக்கள் மத்தியில் அவர்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்துருவே, நீ நகைக்காதே, நீ சந்தோஷப்படாதே. சொல்லுங்க பிரியமானவர்களே, நான் உனக்கு எதிரே நான் வந்து நிற்பேன். என் தேவன் என்னை உயர்த்தி நிறுத்துவார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு கொடுக்கிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கவில்லை. எல்லா நேரமும் என்னோடு கூட இருந்து எனக்கு தோள் கொடுக்கும், எனக்கு கை கொடுத்து தூக்கும் என் உண்மையான தகப்பன் அவர் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நான் ஜெபிக்கிற நேரத்தில் என் ஆண்டவர் என் வாயில் வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என் உண்மையான தகப்பன். பிரியமானவர்களே, மை ட்ரூ ஃபாதர், என்னுடைய ஒரு உண்மையான தகப்பன்.
என்று தேவனை குறித்து என் நாவிலே வார்த்தைகள் உண்டானது. என் உண்மையான தகப்பன். உலக தகப்பன் கூட உங்களை மறந்து போகலாம், உலக தாயும் உங்களை மறந்து போகலாம், அவர்கள் மனம் மாறலாம் பிரியமானவர்களே, சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாற முடியும். ஆனால் என் தேவாதி தேவன், அவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஒருவரையும் விட்டு கொடுக்காதவர், மனதுருகுகிறவர். அவர் இந்த நேரத்திலும் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் மேல் அவர் மனதுருகுகிறார். அவர் உங்கள் கரங்களை பற்றி பிடிக்கிறார். நீங்கள் சொல்லுங்க, உண்மையான என் தகப்பனே, என் உண்மையான தகப்பனே, என்னை பெற்றெடுத்த என் தகப்பனே, என்னை ஆட்கொண்ட என் தகப்பனே, என் செல்ல தகப்பனே, என் உள்ளத்தை கவர்ந்த என் தகப்பனே, நீர் ஒருவரே என் தகப்பன். நீரே எல்லாவற்றிற்கும் மேலானவர், நீரே சர்வ வல்லவர். இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாகவே என் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களை குறித்து சத்துருக்கள் எவ்வளவாய் பேசினாலும், உங்களை வேதனைப்படுத்தினாலும் அந்த இடத்தில் நீங்கள் அமைதியாக இருங்கள். காரணம், உங்களை பெற்றெடுத்த உங்கள் உண்மையான தகப்பன் பிரியமானவர்களே, அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் பதில் கொடுப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு நடக்கும் அநியாயங்களையும், உங்களுக்கு நடக்கும் அக்கிரமங்களையும், உங்களை வேதனைப்படுத்துகிற மனுஷர்களையும் மனுஷிகளையும் இந்த தேவாதி தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த காலை வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை ஒடுக்குகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செயல்களை செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் வேதனைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். சற்று பொறுங்கள் பிரியமானவர்களே. என் ஆண்டவர் உங்கள் துக்கங்களை மாற்றுவார், உங்கள் சத்துருக்களை சிதறடிப்பார். அவர்களுக்கு முன்பதாக உங்கள் பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார், உங்கள் தலையை அங்கே உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார் பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் உங்களை பெற்றெடுத்த தகப்பன். நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த நேரத்தில் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் தாமே ஆட்கொள்ளுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்கள் மேல் அதிகமாக மனதுருகுகிறவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஹல்லேலூயா. நித்தியமாய் எங்கள் தேவனாய் இருக்கிறவரே, என்று மாறாதவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவரையும் கைவிடாதவரே, ஒருவரும் கெட்டுப்போவதை விரும்பாத என் தெய்வமே, பாவ உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த உன்னதமான தகப்பனே, இந்த கால வேளையிலும் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா பிதாவே, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் மீறுதல்களுக்காக எங்கள் மேல் வரவேண்டிய ஆக்கினை சுமக்கும்படி, எங்கள் மேல் வரவேண்டிய மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அப்பா நீர் உம்முடைய மடியில் இருந்த சொந்த குமாரனையே நீர் கொடுத்தீரே, உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக எங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பிசாசின் கைகளில் ஒப்பு கொடுத்து வேடிக்கை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக எங்கள் மேல் அன்பு வைத்தது நிமித்தமாக உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த எங்கள் ஆண்டவராம், எங்கள் இரட்சகராம், மீட்பராம் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு இந்த காலை வேளையிலும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையிலே அவர்களை நிரப்பட்டும் அப்பா. ராஜா, எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் யூதராஜ சிங்கமே, ஹல்லேலூயா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்களை மீட்கும்படியே இந்த பூமிக்கு வந்தவரே, இந்த நேரத்திலும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய உம்முடைய கரம் எப்பொழுது இறங்கட்டும். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் அப்பா நீரே மகத்துவமும் உன்னதமுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர் ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறவர் என் ஆண்டவர் அப்பா. நீர் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவராக நீர் இருக்கிறீரப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா நொறுங்குண்டு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீராக ராஜா. உடைக்கப்பட்ட பாத்திரங்களை மீண்டும் அப்பா ஒட்ட வைக்கிறவர், மறுபடியும் அதை சரி
செய்கிறவர். குயவன் கையில் கிடைத்த களிமண்ணைப் போல ஹல்லேலூயா களிமண் ஹல்லேலூயா இயேசுவே குயவன் கைகளிலே இருந்து அது உடைந்து போனாலும் மறுபடியும் உருவாக்கும் குயவனைப் போல எங்களை நீர் நாங்கள் விழுந்து போகும் போதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தி எங்களை மீண்டும் மீண்டுமாய் எங்களை உருவாக்கி எங்கள் ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் வைக்கிறீரே அப்பா. உம்முடைய அன்பு இது எப்படிப்பட்டது சுவாமி. உலக தகப்பன் அப்படி அல்ல. ஒரு முறை இருமுறை பார்க்கிறான், 3 முறை 4 முறை. அதற்கு பிற்பாடு மனது அவருடையது மறைந்து போகிறது, மாயமாகிறது. அவர்கள் எங்களை மறந்து போகிறார்கள், அன்பு வற்றி போகிறது ராஜா. ஆனால் உண்மையான அன்பு உம்மிடத்தில் இருக்கிறது சுவாமி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி நீதிமான் 7 முறை அல்ல, அவன் 70 முறை விழுந்தாலும் அவனை மீண்டும் தூக்கி எடுக்கும் என் தேவன் அப்பா. உன்னதமானவரே, எல்லாவற்றிலும் ஒரு நோக்கத்தையும் அப்பா ஹல்லேலூயா நீர் வைத்து செயல்படுத்துகிறீர் சுவாமி. பொல்லாங்கனுக்கு நீர் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நெருக்கும்படி ஒடுக்கும்படி நீர் ஒருபோதும் சத்துருக்கு அப்பா இடம் கொடுப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது அவனவன் ஹல்லேலூயா இந்த தேவனை அறியாமல் சங்காரமாகிறான். இயேசுவே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீராக ராஜா, நீர் சந்திப்பீராக. திக்கற்றவள் அநாதைகள் விதைகளை விசாரிக்கிற என் தெய்வமே, தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவே, இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிள்ளைகளின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ சமாதானம் இந்த காலை வேளையிலே உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் அப்பா எங்களை விலக்கி பாதுகாத்தருளும், எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தருளும். சத்துருவின் கைகளில் எங்களை நீர் ஒருபோதும் ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்லப்பா, நீர் அல்ல. ஹல்லேலூயா. சவுல் தன் தாவீதை எவ்வளவாய் அவன் கொலை செய்ய விரட்டினாலும் துரத்தினாலும் வேதம் சொல்லுகிறது மிக தெளிவாக, தேவன் சவுலின் கையில் தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி. அப்பா, நீர் சத்துருவின் கைகளில் எங்களை ஒப்பு கொடுக்காதவர் அப்பா. எங்கள் மேல் அதிக அன்பு வைத்து இருக்கிறவர் நீர் ஒருவரே சுவாமி. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படட்டும் அப்பா. கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தில் கனி உண்டாகட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த ஒரு விரிசலும் வராதபடிக்கு என் ஆண்டவர் நீர் பாதுகாத்தருளுவீராக. ஹல்லேலூயா. இயேசுவே, நாட்களில் அதிகமாய் காணப்படக்கூடிய விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா இயேசப்பா, தவறான உறவுகள், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் என்று, மிருகங்களோடு என்று அவலட்சணமான காரியங்கள், சோதோம் குமாரா பட்டணத்தை போல பாவம் பெருகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என் ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை வேறு பிரிப்பீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகளை நீர் வேறு பிரிப்பீரப்பா. ஹல்லேலூயா. அவர்களை அப்பா உலகத்திலிருந்து நீர் அப்பா அவர்களை எடுப்பீர், மனமாற்றம் கொடுப்பீர். உம்முடைய பிள்ளைகளை செம்மையான பாதைகளிலே நீர் வழி நடத்துவீர் என்பதையும் இந்த காலை வேளையிலே நான் அறிந்து விசுவாசித்து ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து அப்பா அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அதன்படி ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது அவர்கள் சரீரத்திலே மாற்றங்கள் வரட்டும், சரீரத்தில் அற்புத சுகங்கள் உண்டாகட்டும், பலவீனர்கள் பலவான்களாய் மாறட்டும், பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. விபச்சார ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தீங்கு நாளிலே வந்த அப்பா ஹல்லேலூயா வியாதி ஒவ்வொருடைய சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் அற்புத சுகங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நீர் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையில உன்னதரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா, பிரகாசிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வல்லமையுள்ள உம்முடைய கரம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. மகத்துவமுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படட்டும். கைகளை தூக்க முடியாத இருக்கிற பிள்ளைகளுடைய கைகளில் ஒரு ஜீவன் இறங்கட்டும். பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வயிற்று பகுதியில் ஹல்லேலூயா அதிகமான வலி, என்னன்னே தெரியல என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இருக்கிறீங்க. ஆனால் வலி உங்களால் தாங்க முடியாத வலியில் இருக்கிறீங்க. உங்கள் வயிற்று பகுதியில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பேசுகிறேன், அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கலங்கி போய் நிற்கிற இந்த நேரத்தில் எங்களுக்காக இறங்கி வந்த தெய்வமே, அந்த அதிகாலை வேளையில் எங்கள் ஜெபத்தை கேட்க
கேட்கும்படி எங்கள் மத்தியில் வந்து அமர்ந்திருக்கிறவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. எசப்பா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவைகளுடைய அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு மாற்றங்கள் வரணும் சுவாமி. தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே அப்பா ஆறுதல் படுத்தட்டும், தேற்றட்டும், வழி நடத்தட்டும். கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையில் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய சமாதானத்தில் நீங்கள் நிரப்புங்க ராஜா. அளவில்லாத சிலுவையிலிருந்து சிந்தின அந்த ரத்தம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. ஹல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்காக நீர் ஜெபிக்க சொல்லுகிறீரப்பா. கற்பத்தில் கனி இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். இந்த அதிகாலையிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்பட்டு இருப்பதாக. ஏனென்றால் நீரே ஆண்டவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர். என்னோடு இணைந்து ஜெபித்த அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அருமையான உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பலப்படுத்துவீராக, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.